எப்படியும் நாம ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே வைக்க போறோம். பெரியம்மா, நம்ம நல்ல விஷயம்னு நினைச்சுதான் பண்றோம். ஆனா பெரியப்பாவுக்கு இது தப்பாதான் தெரியும். ஏற்கனவே நிறைய விஷயத்துல பெரியப்பா உங்க மேல கோவமா இருக்காரு. இதை இப்படி அவருக்கு தெரியாம செய்யணுமான்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா வர வழி இல்ல மாயா. நகைய வச்சுதான் பணத்தை ரெடி பண்ணி ஆகணும். பாவம் தனாவுக்கும் கதிருக்கும் அதிக நேரமும் இல்ல. இல்ல பெரியம்மா, நான் எதுக்கும் ஒரு தடவை திரும்ப என் அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன்னு. வேண்டாம் மாயா, வேண்டாம். சீனுக்காக அவர்கிட்ட இருந்து நிறையவே பணம் வாங்கிட்டேன். எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட போய் பணத்தை கேக்குறது சரியா இருக்காது. ராத்திரி அவர் தூங்கின பிறகு போய் பெட்டில இருந்து நகையை எடுத்துறேன். அதை கொண்டு போய் அடகு வச்சிடலாம். பாத்தீங்களா அண்ணி, நாம திருட்டுத்தனமா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டோன்னு இந்த அக்கா என்ன அடிச்சாங்க. இப்போ என்னன்னா இவங்களே மாமாவுக்கு தெரியாம நகை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. இவங்க பண்ணா தப்பு இல்ல, அதே நம்ம பண்ணா பெரிய தப்பு. அண்ணி, இத நம்ம சும்மா விடக்கூடாது. இவங்க ராத்திரி நகையை எடுக்கும் போது கையும் களவுமா புடிச்சு மாமா கிட்ட மாட்டி விட்டுடலாம். என்ன மச்சான், ரொம்ப நாள் டச்ல இல்லாம போயிட்ட? அது கல்யாணம் பிசினஸ்னு அப்படியே போயிட்டு இருக்கு. கேள்விப்பட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிசினஸ்லாம் ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு. சரி, என்ன சாப்பிடுற? காஃபி, டீ ஏதாவது? இல்ல லைட்டா? அதெல்லாம் வேணாம்டா. அப்படியா? நானே வந்து ஒரு நாள் உன்னை பாக்கணும்னு தான்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. ராகவா, ரொம்ப நாள் டச் இல்லாம திடீர்னு வந்து இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நான் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கேன். அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். டேய், என்னடா ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு? நீ எப்ப வேணா வந்து என்ன பாக்கலாம்டா. படிக்கும் போது நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க. உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? சரி, என்ன விஷயம் சொல்லு. டேய், எனக்கு கொஞ்சம் அவசரமா ஒரு 10 லட்சம் தேவைப்படுதுடா. என்னோட ஏஜென்சில நான் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கு. 5 லட்சம் கட்டினாதான் நான் முழு பார்ட்னர் ஆக முடியும். அதுவும் இல்லாம என் ஒய்ஃப் பேட்மிண்டன் பிளேயர். அவங்க ஒரு கம்பெனில ஸ்பான்சர்ஷிப்காக அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கியிருந்தாங்க. அங்கேயும் சில பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்க ஒரு 5 லட்சம் வேணும். ஓ, அப்படியா? இந்த கதிர் பண கஷ்டத்துல இருக்கான். வேலையை முடிக்க ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். மச்சான வச்சு இந்த வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். டேய், என்ன நம்பி கொடுத்தா ஒரு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துட வேண்டாம். டேய், என்னடா நீ நம்பிக்கையானவன் எனக்கு தெரியாதாடா? அது நம்பிக்கையானவன் சொல்லிட்டு ஏன்டா யோசிக்கிற? இல்லடா, அது அது தெரியும் மச்சான். 10 லட்ச ரூபா பெரிய காசு தான். நீ சும்மாலாம் கொடுக்க வேணாம். இதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்யறேன். இந்த வார்த்தைக்காக தான் மச்சான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இந்த சிலிண்டர் ஏஜென்சி தானே நடத்திக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, சாரதா ஏஜென்சி. அதுலதான் ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கேன். சாரதா ஏஜென்சி எங்கேயோ கேட்டிருக்கனே. இந்த ஏர்போர்ட்ல கேண்டீன் கான்ட்ராக்ட் நீங்க தானே எடுத்திருக்கீங்க? ஆமாண்டா, உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அது அந்த பக்கம் போகும்போது பாத்திருக்கேன். அதான். நல்லதுடா, பெரிய கான்ட்ராக்ட்லாம் பண்ற. சரி, நீ எவ்வளவு கேட்ட? 10 லட்சம்டா. சரி மச்சான், அது பிரச்சனை இல்ல. நான் அந்த பணத்தை உனக்கு தந்துடுறேன். நிஜமாவோட சொல்ற? உனக்காக நான் இதை பண்ண மாட்டேனா? மச்சான், இத்தனை நாள் கழிச்சு வந்து பணம் கேட்கிறேன். தருவியோ மாட்டியும் டென்ஷனா வந்தேன்டா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். டேய், நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன்டா. அவங்க 2 பேருக்கும் இருக்கிற கஷ்டம் இதோட போயிடணும். அவங்க நல்லா இருக்கணும். கண்டிப்பா நல்லா இருப்பாங்க பெரியம்மா. முதல்ல இந்த பணத்தை பத்திரமா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். வாங்க. வா. ஐயா, இதெல்லாம் நீங்க செய்யலாமா? அதெல்லாம் செய்யத்தான் நாங்க இருக்கோம். ஏங்க, அது என்னங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை? நம்ம குடும்ப விசேஷம். அத நாம தானங்க முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும். நாம செய்யலனா எப்படி? அப்படி சொல்லுங்க மச்சான். எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், குடும்பம்னு வந்துட்டா அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இறங்கி வேலை செய்யணும். அப்பதான் மனசுக்கு சந்தோஷம்.
சரி இந்தாங்க மச்சான், நீங்க கட்டுங்க. ஆ. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? இந்த மாப்பிள்ள நாம சொல்றத செய்யாம அவனா ஒண்ணு செஞ்சு நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கான். 10 கோடி ரூபாய் நிலம் அப்படியே லட்டு மாதிரி அந்த ஆள் கையில தூக்கி கொடுத்தாரு. இவன் நல்ல பேர் வாங்குறதுக்காக கடைசி நேரத்துல கவுத்து விட்டுட்டான். நம்ம ஆசையில ஒரு லாரி மண் அள்ளி போட்டான் பாவி. 4 அடி போட்டிருக்கணுங்க இவனுக்கு. அடிச்சு ஓட விட்டுருப்ப. ஆனா நாம செட் பண்ண மாப்பிள்ள இல்ல. நாம அடிச்சு இங்க வந்து உண்மையை உடனே கிளறி வச்சான்னா அப்புறம் நாமல்ல மாட்டிக்குவோம். அதனாலதான் பொறுமையா இருக்கேன். விடுங்க, கல்யாண நாள் அன்னைக்கு ஓட தானே போறான், அப்போ பாத்துக்கலாம். ஏய், என்ன உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க? பூஜை நடக்குதுல்ல? அதான் சகல, மாப்பிள்ள தங்கமான மனசுக்காரரு, இப்படி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னு அவங்க சொன்னாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். அது என்னமோ உண்மைதான். சாருவுக்கு நம்மளே தேடி பிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிளையை தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என் பொண்டாட்டி செஞ்ச ஒரே நல்ல காரியம் இந்த மாப்பிளையை கண்டுபிடிச்சதுதான். பாத்தியா, எவ்வளவு பெரிய பில்டப். உண்மையான கல்யாணத்துக்கு கூட எவ்வளவு பெரிய பில்டப் இருக்காது. நிஜ கல்யாணம் இல்லைன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும், மத்தவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. அண்ணி, ஜானகி அக்கா நகை எடுத்ததை வச்சு ஏதோ பண்ண போறேன்னு சொன்னீங்க.